தாமதம் ஆகும்போது இருதயம் என்ன படாது, ஸ்திரப்படாது, அங்கலாய்க்கும். ஆண்டவரே இதுவா அதுவா, என்ன செய்யப்பா, என்னப்பா செய்ய. ஆசாப்பே சஞ்சலப்பட்டாருன்னா நம்ம எல்லாம் எம்மாத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இந்த காலைகளில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருக்கிற காலங்கள்ல, காத்திருக்கிற நேரங்கள்ல ஹல்லேலூயா மனது திட்டமா இருக்கட்டும். ஆராதனை வீரன், ஆராதனைக்கு தலைவன் தான். ஆனா சில சூழ்நிலைகள், சில சந்தர்ப்பங்கள் நிமித்தமாக ஹல்லேலூயா தேவ சமூகத்துல கேட்கிறார், இரக்கம் செய்ய மறந்தீரோ, நித்திய காலமாய் தள்ளி விடுவீரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பீரோ. அப்பகலா கையை விரிச்சு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே ஆறுதல் இல்லையே, என்னைக்கப்பா பதில் வரும். அதனால நம்ம சிந்தனைகள் எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே போகிறது, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே போகிறது, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே போகிறது. அந்த சீரை நினைச்சு 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 வேதனைப்படுவதை விட அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், முடிஞ்சு போன விஷயம். அதை நினைச்சு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. அதை நினைச்சு நினைச்சு சரீரத்தை பலவீனப்படுத்துவதை விட 10வது வசனத்துக்கு நேராக வரும்போது ஆசாப் சொல்லுகிறார், இது என் பலவீனம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க இந்த காலை வேளையில்? ஆண்டவரே இத்தனை நாட்களை நான் புலம்பல, இது என் பலவீனப்பா. ஹல்லேலூயா. ரபலவஷந்தராதனே. ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகள் வாய்களை திறந்து ஆண்டவரே இத்தனை நாளும் ஆண்டவரே ஹல்லேலூயா புலம்பலப்பா, அலறினேன் ஆண்டவரே ஹல்லேலூயா, கதறினேன் ஆண்டவரே, கண்ணீர் விட்டேன் ஆண்டவரே. சர்வ வல்லவருடைய கரத்துல எல்லாம் இருக்கிறது ஆண்டவரே. இது அதிசயங்களை செய்கிற தேவனப்பா. கர்த்தர் நம் பட்சத்துல தான் இருக்கிறார். சில தாமதங்கள் கர்த்தர் மௌனமா இருக்க காரணம் பரலோக அமைதியா இருக்கல, பரலோக அமைதியா இருக்கல. உங்களுக்கான காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சில ப்ராசஸ் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நம்ம கண்களுக்கு தான் தெரியல, நம்ம கண்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. அது ஒரு வெற்றியாக வரும்போது, ஒரு விடுதலையாக வரும்போது, ஒரு சந்தோஷமாக வரும்போது ஹல்லேலூயா ஒரு மன மகிழ்ச்சியாக கர்த்தர் நம்ம மத்தியில கொண்டு வந்து நிறுத்துவார். வலது கரத்தை இன்னைக்கு பிடித்துக் கொண்டு சொல்ல பயப்படாத, நான் உன்னுடைய திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தை நான் உன்னை தாங்குவேன். ஆண்டவரே எனக்காக குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளல்ல நான் காத்திருப்பேன் அப்பா, பொறுமையோடு காத்திருப்பேன் ஆண்டவரே, திட்டமானதாய் இருந்து காத்திருப்பேன் ஆண்டவரே. என்னுடைய இதயத்தை நீங்க ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. என் இதயம் சஞ்சலப்படுகிறது உண்மைதான் ஆண்டவரே. அப்பா எனக்கு திட்டமானதா இருக்க முடியல ஆண்டவரே, சஞ்சலப்படுகிறதப்பா, அசைகிறது ஆண்டவரே. வெறு காற்றில் அடிபட்டது போல அசைந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். யாரெல்லாம் பொறுமையோட காத்திருக்கிறீங்களோ என்ன அவசரப்பட வேண்டாம், ஒன்னும் அவசரப்பட வேண்டாம். கர்த்தர் குறித்த நேரத்தில் எல்லாம் செய்வார். ஆமென். அதுவரை ஒரு தேவ பிள்ளைக்கு பொறுமை அவசியம். ஆமென். ஹல்லேலூயா.